உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தம்பி வந்து கூப்பிட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க தான் கூப்பிட்டேன்னு சொன்னா என்ன பண்றது சொல்லுங்க. எனக்கு பிடிக்காத கல்யாணம் தான், பிடிக்காத பொண்ணு தான். என்ன பண்றது? அது என் மவன், இது என் மவனோட பொண்டாட்டி. இப்படி பொசுக்குன்னு மனசு மாறிட்டி என்ன? எனக்காக இல்லைனாலும் என் மகனுக்காக நடக்க வேண்டிய சம்பிரதாயங்களை நான் செஞ்சுதானே ஆகணும். சரியா சொன்னேன். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. நேரத்துல நடக்க வேண்டியதை நடத்திடணும். வாழ போறவங்க ஆயுளுக்கு அதான் நல்லது. இதுக்கு பஞ்சாங்கம் வேறையா? எதையும் சரியா செய்யணுமோ இல்லையா? இத பாருங்க. சந்திர தரிசனம், சுப முகூர்த்தம், சித்த யோகம், அமிர்த யோகமும் சேர்ந்து இருக்கு. எல்லா யோகமும் வர்ற புதன்கிழமை கூடி வருது. ரொம்ப நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே தாலி பெருக்கி போறத வச்சுக்கலாம். சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யணுங்கிறது சரிதான். ஆனா அதெல்லாம் இப்பவே அவசியமா? கொஞ்ச நாள் தான் போகட்டுமே. யார் ஆசைப்பட்டு கேட்டாலும் ஏன நீ யோசிக்க கூடாதா? விசாலாட்சிதான் ஆசைப்பட்ட. இதுல இனிமே நான் யோசிக்க என்னமா இருக்கு? இனிமேலும் தள்ளி போட்டா அதனால எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுல்ல. அதான் நடக்கட்டும். அப்படி முடிவெடுத்தா எப்படின்னு? எல்லாரும் மனசு ஒத்துதானே செய்யணும். நானும் கலந்துக்க வேண்டாமா? அம்மா அதெல்லாம் எனக்கு இப்ப வேண்டாம்மா, அப்புறம் பாத்துக்கலாம். நீ பேசாம இரு ஜனனி. இப்ப விட்ட அப்புறம் எல்லாம் சரிப்பட்டு வராது. இது நடந்தே ஆகணும். ஜனனியை விட உங்களுக்கு தான் அவசரம் இல்ல நீ? இது அவசரம் இல்ல. என் பையன் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். காலத்துக்கும் இனிமே இவதானே இவனோட பொண்டாட்டி. அத மாத்த முடியுமா? அதுக்கப்புறமும் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்க செய்யலனா ஊர் அவரை பத்தி என்ன பேசும்? என்ன நீ பேசுவாங்க? சிவா இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தப்ப சொல்லாததையா இனிமே இந்த ஊர் ஜனங்க சொல்ல போது? என்ன இப்படி பேசுற? பெரியவளா நீதான் கூட நின்னு சந்தோஷமா நடத்தி தரணும். நீயே இப்படி அபசகுணமா பேசினா எப்படி? என்னது? நான் நிக்கணுமா? அதுவும் ஏன் பொண்ண கூடவே வச்சுக்கிட்டு இன்னொருத்திக்கு தாலி பெருக்கி போடுறத நான் சம்மதிச்சேனா? என் பொண்ணுக்கு நானே பண்ற துரோகம் இல்லையா? இங்க பாரு, அவங்களுக்கு கல்யாணம் நடந்து போச்சு. இதுக்கு மேல விரோதத்தை வளர்க்கணுமா? இது விரோதமா? இது அநியாயம். என்னால இதெல்லாம் சம்மதிக்க முடியாது. என்னோட நியாயப்படிதான் நான் நடப்பேன். எது உன் நியாயம்? ஜனனி சிவாவோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் சிவாவை கட்டி பிடிக்க ரம்யாவை அனுப்பி வச்சியே, அதுவா நியாயம்? அது உங்களுக்கு அசிங்கமா படலையா? ஜனனிய எவ்வளவுதான் நீங்க குத்தி பேசுறீங்க? நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது? இது எப்படியாவது நின்னுடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் பார்த்து பேசுங்க அண்ணி. ஜனனி ஒருத்திக்காக இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறது சுத்தமா நல்லா இல்ல. நான் பார்த்துதான் பேசுறேன். ஜனனி ஏன் மருமக. யாருக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க முடியாது. ஓ, பிரிச்சு பேசுறீங்களா? நான் யாரையும் பிரிச்சு பார்க்கலாமா? அப்படி ஒரு எண்ணமும் எனக்கு இல்ல. ஆனா என் மருமகளுக்கு ஒரு நல்லது பண்ணும்போது அதை தடுக்க நினைச்சா நான் அவ கூட தான் நிப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? முக்கியம்தான். அதனாலதான் உன்னையும் கூப்பிடுறேன். இப்பவும் கூப்பிட்டேன். என் மருமகளுக்கு தாலி பெருக்கி போட போறோம். நீயும் பெரியவளா கண்டிப்பா கூட இருந்து நடத்தி தரணும். வாங்க. வரலன்னா? வந்தா வாங்க, வராட்டி போங்க. ஆனா யார் தடுத்தாலும்
என் மருமகளுக்கு தாலி பெருக்கி போடுறது மட்டும் நிச்சயம் நடக்கும். ஐயரே, நீங்க நாள் குறிச்சது கொடுங்க. புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கோங்கம்மா. சரிங்க. நான் உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான்ப்பா. ஆனா அதுக்காக மான மரியாதையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இல்ல இப்படிதான் நடக்கும், கடைசி வரைக்கும் அடிமையா இருக்கணும்னா சொல்லிருங்க. நான் மலேசியாக்கே திரும்ப போயிடுறேன். வா ஜனனி. சேதுவோட லாயர். இவர் இருக்கிற தைரியத்துல தான் சேது மேல யாரும் கை வைக்கிறது இல்ல. சேது ரவுடித்தனம் பண்றதும் இவரோட சப்போர்ட்டால தான். சேது பாம்புனா பாம்போட விஷம் இந்த ஆளுதான். இவனை தோக்கடிக்கணும் துளசி. தோக்கடிப்போம் சுமதி. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. அடிப்பட்டவங்க நாம. ஒரு உசுர அநியாயமா இழந்திருக்கோம். என் வாழ்க்கை நாசமாகி இருக்கு. என் அப்பா சித்தி 2 பேரும் வயசான காலத்துல அனாதையா அவனால கஷ்டப்படுறாங்க. நான் உயிரோட இருந்தும் பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியல. அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கான். நான் விட மாட்டேன். என்னம்மா எங்க ஏரியாக்குள்ள வந்திருக்க? நீ எல்லாம் கோர்ட்ல காலடி எடுத்து வைக்க கூடாதுமா. ஏன் தெரியுமா? திரும்ப உங்களை போக விடாதுமா. காலாகாலத்துக்கு உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தப்பு எங்க மேலதான் ஒத்துக்கிட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்றேன். என்ன வாபஸ் வாங்குறியா? வாபஸா? நானா? வக்கீல் சார், நீங்க அநியாயத்துக்கு துணை போறது மட்டும் இல்லாம நியாயத்தை அழிக்கவும் பாக்குறீங்க. அது நடக்கவே நடக்காது. என்ன புதுசா ஜோசியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? சேது உன்னை அடைய நினைச்சது தப்பே இல்லை. நீ அவ்வளோ ஷார்ப்பா இருக்க. ஆனா கேஸ்ல நான் தான் ஷார்ப்பு. ஆமா, ஏதோ திலகவதின்னு ஒரு லாயர் வராங்களாமே, விசாரிச்சேன். அந்த அம்மா ரொம்ப திறமசாலியா, பெண்களுக்காக குரல் கொடுப்பாங்களாமே. அது எங்க கேஸ்ல ஆஜராகிறதுக்கு முன்னாடி வேணா இருக்கலாம். இதோட அவங்க கேஸே முடிய போகுது. பார்க்கலாம் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.